நான் ஒரு செகண்ட் ஆகாது தூக்கி போட்டு போயிடுறதுக்கு. நான் இது மாதிரி இருந்துடவே கூடாதுன்னு நினைச்சுதான் வந்தேன். பட் இருக்கு. குழந்தைங்க அஃபெக்ட் ஆவாங்க, என் பேரண்ட்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க, சொசைட்டில ஒரு நேம் இருக்கு, அது போயிடும். இந்த கேலண்டர்ஸ்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்லாம் வந்து என்ன பண்ணுவோம், நம்பர்ஸ் எழுதி வைப்பாங்கல்ல. வீட்டில் இருக்கிறவங்க லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, தண்ணிக்கார நம்பர் வந்தால் கேலண்டர்ல எழுதி வைப்போம், இல்ல பால்கார நம்பர் அவ்வளோ எழுதி வைப்போம். இவர் என்ன சொல்றாரு என்கிட்ட, இதெல்லாம் வந்து அவளோட கஸ்டமர் நம்பருங்கிறாரு. அதிகபட்சமா வருது, என்ன கேசஸ் அதிகமா வருது அப்படின்னா, எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் ஒன்று இருக்கு. ஒரு கணவனுக்கோ ஒரு மனைவிக்கோ திருமணத்தை தாண்டின ஒரு உறவு வச்சுக்கிறாங்க. அந்த உறவு இன்னொரு உறவோட போயிடுது. லவ்வர்ஸ் வராங்க அதிகமா. நான் இத்தனை வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப வந்து என் வீட்டுல போய் பேச போறேன், இவரை தான் கொண்டு போய் நிறுத்த போறேன், இவளை தான் கொண்டு போய் நிறுத்த போறேன். பட் இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்து சஸ்பிஷியஸா இருக்கு, இவங்க கிட்ட சேஞ்சஸ் இருக்கு, அந்த பழைய நெருக்கம் இல்லை, எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையே ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். நிறைய கேஸ்ல வந்து சந்தேகப்பட்டு வர்றதுங்கிறத விட இருக்கக்கூடாதுன்னு வருவாங்க. இந்த மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்னு வருவாங்க. அது நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இருக்கும், அதை விட அதிகமாகவே இருக்கும். பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, என் பொண்ணுக்கிட்ட வந்து இந்த சேஞ்சஸ் இருக்கு, என் பையன்கிட்ட இந்த சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம அவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட நபர்களோட இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க டிடெக்டிவ் பிரசன்னா. சினி ஸ்டைலில் சொல்லணும்னா லேடி ஜேம்ஸ் பாண்ட். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தோன்னா இன்னுமே பெண்கள் அதிகம் நுழையாத துறையாக இந்த டிடெக்டிவ் துறை இருக்குது. இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோன்னாலே விரல் விட்டு எண்ணிடலாம் எத்தனை பெண்கள் இந்த ஃபீல்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ஃபீல்டு வந்தே பல வருஷங்கள் ஆகுது, அப்போ இன்னுமே இந்த துறை வந்துட்டு புதுசாக இருந்திருக்கும். எப்படி இந்த துறைக்குள்ளே வந்தீங்க? வெரி ஸ்வீட் அண்ட் சிம்பிள். எனக்கு போலீஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் ஆக முடியல. இந்த ஸ்கூல் புக்ஸ் படித்ததை விட ஸ்டோரி புக்ஸ் படித்தது தான் அதிகம். அதுக்காக செம்ம அடி வாங்குவேன். அதில் இந்த ராஜேஷ்குமார் சாரோட புக்ஸ் தான் வந்து ரொம்ப பிடிக்கும், நிறைய படிப்பேன். எங்களோட ஹீரோயின்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா விவேக் ரூபலா தான். அதனால் வந்து அந்த புக்ஸ் அதிகமாக படிப்பேன் நான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க வந்துட்டாங்க, அப்படி போயிடுச்சு. எல்லார் வாழ்க்கையிலையும் சில மாற்றங்கள் திருப்பங்கள் வரும் இல்லையா, அந்த மாதிரி என்னோட லைஃப்லேயும் சில திருப்பங்கள் வந்தது. அந்த சிச்சுவேஷனில் நமக்கு உதவி பண்ண, நான் சில விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு உதவி பண்ண ஆள் இல்லை, தெரிஞ்சிக்க முடியல. அப்புறம் ஒரு கட்டாயம் வந்தது, நம்ம வேலை பண்ணணும், வேலை பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது நாம் ஏன் நமக்கு பிடிச்ச இந்த தொழில், இந்த ஃபீல்டு, இந்த துறையை தேர்ந்தெடுக்கக்கூடாது. அந்த டைமில் வந்து போலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஓகே. அப்படி இருக்கும்போது எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அவரோட புக்ஸ் எல்லாம் படித்து எனக்கு அதில் பயங்கர இன்ட்ரெஸ்ட். அதனால இந்த துறையை வந்து புத்தகத்தினுடைய தாக்கம் அதிகம் இருக்கு. ஆமாம், ராஜேஷ்குமார் சாருக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும். அவரை நான் மீட் கூட பண்ணியிருக்கேன், தேங்க்ஸும் சொல்லியிருக்கேன். ஓகே. இப்போ நமக்கு ஆசை வர்றதுன்றது ஓகே, அது வீட்டில் இருக்கவங்க அக்செப்ட் பண்ணணும்ல. ஆமாம், அதுவும் நீங்கள் சொல்கிறது நியர்லி ஒரு 17 years பேக் சொல்கிறீங்க. எப்படி வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? அது பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட்ல. அதாச்சும் முதல்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா இது ரொம்ப ரிஸ்கான ஃபீல்டு இல்லையா, விமன் இல்லையா நான், அதுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னா, இதை வந்து மணிக்காக இவ பண்ணல, ஒரு ஆசைக்காக பண்ணல, ரொம்ப நேசிக்கிறா, எதையோ ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்றா. அப்படி இருக்கும்போது அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றா. அதெல்லாம் அவங்க பார்த்தாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா இவளை சேஞ்ச் பண்ண முடியாது, ஏதாவது இவ பண்ணணும் ட்ரை பண்றா, அதனால இவ மாத்திக்கவே மாட்டா. ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் அக்செப்ட் பண்ணாங்க. பிகினிங்ல வந்து முடியவே முடியாது, பண்ணவே கூடாது அப்படின்னு ரொம்பவே எதிர்த்தாங்க. ஒரே ரீசன் தான், விமன்
அண்ட் வந்து ரிஸ்கியான ஜாப், பாதுகாப்பு கிடையாது எங்களுக்கு இந்த வேலையில. ஓகே. ஸோ அதனால வந்து அவ்வளோ ஈஸி இல்லைல்ல அதுக்காக. இப்போ நிறைய கேசஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க ஒன்ஸ் ஃபீல்டு வந்த பிறகு. அதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்மளே வீட்டுக்குள்ளே இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், இது ஒர்க் அவுட் ஆகுதா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்கள்ல, அது மாதிரி ஞாபகம் இருக்கா? நீங்கள் முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது, நம்மளால இதை கண்டுபிடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்த்த மாதிரி? அப்படி எதுவும் வந்து ஸ்பெசிஃபையாக பண்ணதில்லை. சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அப்பா வேலைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அங்கங்கே பைசா வைப்பாரு. சம்டைம்ஸ் அது காணா போயிடும். ஏன் நாங்கள் 4 பசங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து நான் கரெக்டாக எடுத்து கொடுப்பேன். அண்ணனோட ட்ரால இருக்கும், அண்ணன் எங்கே ஒழிச்சு வைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் தான், எங்கள் அப்பா என்கிட்ட தான் கேட்பாரு, இந்த மாதிரி எங்கம்மா இருக்கு, இந்த மாதிரி காணும் அப்படின்னு சொல்லுவாரு. அம்மா திங்ஸ் ஏதாவது வச்சு மறந்து போயிடுவாங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்கீங்க. அதுதான், அது வெரி சிம்பிள். இதுக்கும் அதுக்கும் ஒத்து போதான்னா தெரியாது. பட் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு இருந்த ஒரு அனுபவம். ஓகே. இன்னைக்கு சொசைட்டியில் அதிகமாக உங்களை தேடி வர்றதுக்கு காரணம் என்ன? மக்கள் டிடெக்டிவ்ஸை தேடி வர்றதுக்கான காரணமாக என்ன இருக்கு? அதை சொல்லணும் அப்படின்னா 2 விஷயங்க. ஒன்று ஆச்சரியமாக இருக்கும், இன்னொன்று பெயின்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வராங்க அப்படின்னா, முந்தியெல்லாம் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு கணவனோ ஒரு மனைவியோ வராங்க அப்படின்னா, நல்லா போயிட்டு இருந்த எங்கள் வாழ்க்கையில் திடீர்னு வந்து சஸ்பிஷியஸாக ஒரு சில விஷயங்கள் வருது, தோணுது, எனக்கு என்னன்னு புரிஞ்சிக்க முடியல அப்படின்ட்டு வருவாங்க. அது வந்து கணவனோ மனைவியோ வருவாங்க, இல்லை பேரண்ட்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்து சொல்லுவாங்க, நல்லா ஃபேமிலி போயிட்டே இருந்தது, திடீர்னு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியலன்ட்டு. ஆனால் இப்போ அதிகபட்சமாக வருது, என்ன கேசஸ் அதிகமாக வருது அப்படின்னா, எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் ஒன்று இருக்கு. ஒரு கணவனுக்கோ ஒரு மனைவிக்கோ திருமணத்தை தாண்டின ஒரு உறவு வச்சுக்கிறாங்க. அந்த உறவு இன்னொரு உறவோட போயிடுது. புரியுதா நான் சொல்றது? இவங்களதே எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், அந்த அஃபேர் யாரோட இருக்கோ அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட. எக்ஸாக்ட்லி. ஓகே. அந்த மாதிரி போகுது. இததான் இப்ப ரீசன்ட் இயர்ஸ், டேஸ் கூட கிடையாது, ரீசன்ட் இயர்ஸா நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் இதுதான். எங்க கிட்ட வர்றது என்ன, சட்டப்பூர்வமா இருக்க கணவன் மனைவி கூட வர்றது கிடையாது அதிகமா. ஆமா, நான் ஒரு உறவு வச்சிருந்தேன், ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன், இதுக்காக என் ஃபேமிலியெல்லாம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன், விட்டுட்டேன். ஆனா இப்ப வந்து இவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்கோன்னு ஒரு டவுட் இருக்கு அப்படின்றது ஆணும் பெண்ணும் சமவாரியா வராங்க. அண்ட் வந்து லவ்வர்ஸ் வராங்க அதிகமா. என்ன மாதிரி வராங்க அப்படின்னா, நான் இத்தனை வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப வந்து என் வீட்டுல போய் பேச போறேன், இவரை தான் கொண்டு போய் நிறுத்த போறேன், இவளை தான் கொண்டு போய் நிறுத்த போறேன். பட் இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்து சஸ்பிஷியஸா இருக்கு, இவங்க கிட்ட சேஞ்சஸ் இருக்கு, நைட் டைம்லலாம் கால்ஸ் நான் பண்ணா கால் வெயிட்டிங் போகுது, எங்ககிட்ட கொஞ்சம் அந்த பழைய நெருக்கம் இல்லை, எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையே ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், இன்னொரு அஃபையர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும்போது நமக்கு வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ எல்லா இதுவுமே பேஸ் வந்து ரிலேஷன்ஷிப் தான். மோஸ்ட் ஆஃப் த இது வரவங்க எல்லாமே ரிலேஷன்ஷிப் பேஸில் தான் வராங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி வரும்போது அவங்க ஒரு சந்தேகப்பட்டு வருவாங்கல்ல, அது மேக்சிமம் நடந்திருக்கா இல்லாமல் இருக்கா? இப்போ நிறைய கேஸ்ல வந்து சந்தேகப்பட்டு வர்றதுங்கிறத விட இருக்கக்கூடாதுன்னு வருவாங்க, இந்த மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்னு வருவாங்க. அது நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இருக்கும், அதை விட அதிகமாகவே இருக்கும். சில கேசஸ்லாம் பேரண்ட்ஸ் விஷயத்துல சொல்றேன், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஸ்டோரியா இல்லை. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, என் பொண்ணுக்கிட்ட வந்து இந்த சேஞ்சஸ் இருக்கு, என் பையன்கிட்ட இந்த சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம அவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட நபர்களோட இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள். அண்ட் இல்லீகல் சில ஆக்டிவிட்டிஸ் இவங்க வாழ்க்கையில வந்திருக்கும் பசங்களோட. ஆமா ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா தெரியும்ல, நிறைய கேம்ஸ், அதுக்காக வீட்டுல இருந்து ஜுவல்ஸ் எடுத்துட்டு போயிடுறது, காசு எடுத்துட்டு போயிடுறது, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் வந்து நிறையவே நடக்குது. இப்போ இந்த மாதிரி கேசஸ் அவங்க எடுத்துட்டு வரும்போது எவ்வளோ நாள்ல சால்வ் பண்ணுவீங்க நீங்க? டிபெண்ட்ஸுங்க, ஒவ்வொரு கேஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான கேஸோட டெப்த்தை பொறுத்து. ஓகே. இது வரைக்கும் நீங்க ஹேண்டில் பண்ணதுலேயே
ரொம்ப சீக்கிரம் இந்த கேஸ் வந்து நான் சால்வ் பண்ணிட்டேன், எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருந்திருக்கு. அது வேணா ஒரு கேஸ் நான் வந்து சொல்ல முடியும். பட் ஸ்டோரியா சொல்ல மாட்டேன். ஒருத்தவங்க வந்து எப்படி பண்ணாங்கன்னா, எங்கள வந்து ஃபாலோ பண்ண சொன்னாங்க. ஹஸ்பண்ட் மேல சஸ்பிஷியஸா இருக்கு. எனக்கு இன்னைக்கு காலையில இருந்து ஒரு ஒரு 1 வீக் அவர நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபாலோ பண்ணும்போதே வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சதுன்னா, தப்பு அவர் மேல இல்ல, இவங்க மேல தான். ஆக்சுவலி என்னன்னா, எங்கள டைவர்ட் பண்ணி விட்டுட்டு, இவங்க வந்து ஒரு விஷயம் எப்படி சொல்லணும்னா, அது கொஞ்சம் விளக்கமா சொன்னா தான் உங்களுக்கு புரியும். நாங்க வந்து ஹஸ்பண்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரி. அவரு எங்க போறாரு, எங்க இருக்காரு, எங்க சாப்பிடுறாரு, எங்க தூங்குறாரு, என்ன பண்றாருன்றத நாங்க இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனா அவங்க எங்க கிட்ட வந்தது, அவரு வீட்டுக்கு வராம நாங்க பாத்துக்கிற மாரி ஆச்சு. ஓகே. புரியுதா உங்களுக்கு? அவர் எங்க இருக்காருன்றது தெரிஞ்சுக்கணும், இவங்க வந்துட்டு சைடுல. எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்துச்சு. அது அன்னைக்கே வந்து நானும் என் டீம்ஸும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அப்பவே அந்த விஷயத்த வந்து அவங்கள கூப்பிட்டே நாங்க சொல்லிட்டோம். அது கேஸ் கொண்டு வந்தாங்களா, அவங்க கிட்ட சொன்னீங்களா இல்ல யாரு பார்க்க? இல்ல அது மாதிரி எப்பவுமே அது ஒரு பிசினஸ் எத்திக்ஸ்ங்க. நாங்க வந்து எப்பவுமே கிளைண்ட்ஸ்க்கு தான் ஃபேவரா இருப்போம். அது தப்போ சரியோ அவங்கள கூப்பிட்டே கூட பேசிடுவோமே தவிர, அவங்கள பொறுத்த அடுத்தவங்க கிட்ட ஆப்போனன்ட் கிட்ட நாங்க வந்து பேச மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கே போக மாட்டோம். அது பிசினஸ் எத்திக்ஸும் கிடையாது, அது பண்ணவும் கூடாது. ஓகே. இப்போ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போறீங்கல்ல, திடீர்னு மாட்டிக்கிட்ட சங்கடமான அனுபவங்கள் இருக்கா? நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போறீங்கன்னு அந்த பர்சனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க யூஸ்வலா தெரிஞ்சிருச்சுனாலே. அந்த மாதிரி எதுலயாவது மாட்டிருக்கீங்களா? இருக்குங்க, கண்டிப்பா. அது இப்ப இல்ல. ஃபர்ஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 17 இயர்ஸ் முன்னாடி, அதிகமா அது ஃபர்ஸ்ட் கேஸோ செகண்ட் கேஸோ தெரியல எனக்கு. நான் ஒரு ஏரியாவுக்கு போறேன், போயிட்டு விஷயம் எல்லாம் கேதர் பண்ணிட்டேன். அப்பெல்லாம் நமக்கு வந்து இவ்வளோ டெக்னாலஜி கிடையாதுல்ல. நான் என்னோட போன்லயே அவங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்ட்லாம் பண்றேன். பண்ணிட்டு வெளில வர நேரத்துல அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. வந்துட்டோன்னே அது ஆக்சுவலா அது ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் தான். ஹஸ்பண்ட்க்கு தெரியாம இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்து இருக்கு. அந்த குழந்தை பிறந்திருக்கா இல்லையா, இவங்களுக்கு தான் அந்த குழந்தை பிறந்ததா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதா கேஸே. நாங்க போயிட்டோம். அந்த பொண்ணோட வாக்கு மூலமே வாங்கிட்டேன், ரெக்கார்டும் பண்ணிட்டேன். வெளில வரும்போது இந்த செகண்டா ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா, தெரியாம பண்ணியிருக்காங்கல்ல, அவர் வந்துட்டார். வந்த உடனே நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, என்ன பண்றீங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் கேட்கவும் அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. ஏன்னா அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, விஷயமே தெரியாம தானே பண்ணிட்டு இருக்காங்க. மாட்டிக்கிட்டா அப்படியே. அப்போ ஒரு இது ஆயிடுச்சு, நீங்க இருங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க, ஐடி கார்டு காட்டுங்க, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு உட்கார வச்ச உடனே ஆக்சுவலி என் டிரைவர், என் டீம்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து அப்படியே மூவ் பண்ணி போய் கார்ல ஏறிட்டாங்க. அப்புறம் நான் அப்படியே உட்கார்ந்து நல்லா மாட்டிக்கிட்டேன், தனியா மாட்டிக்கிட்டேன். அப்ப நான் இமீடியட்டா நான் சொன்னேன், போலீஸ் கூப்பிடுங்க அப்படின்னு. கூப்பிட மாட்டாங்கல்ல, பிகாஸ் அங்க அவங்க ஒரு விஷயம் பண்றாங்கல்ல, போலீஸ் கூப்பிடுங்க சொன்னேன். சொன்னதும் டக்குன்னு கூட இருந்தவங்கலாம் அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து ஓகே நீங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கார்ல ஏறிட்டு போயிட்டோன்னே என் காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே. அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அது அப்புறம் ஒரு 1 or 2 கேசஸ் தான். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுது இல்ல, எங்க எப்படி போகணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பண்ணா இது வந்து சரியா வருங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிரும்ல. அதுக்காக நாங்க இந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஓகே. சில கேஸ் வந்து நீங்க நினைச்சிருப்பீங்க இதை இப்படி சால்வ் பண்ணலான்னு நீங்க ஒரு பிளான் பண்ணுவீங்க, ஆனா அது உள்ள போன பிறகுதான் அது வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி ரொம்ப டைம் சிலது எடுத்துருக்கலாம். அந்த மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணி நமக்கே இப்படி தண்ணி காமிச்சிருச்சுன்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இருக்குங்க, நிறைய இருக்கு. அது மெயினா வந்து கிளைண்ட்ஸ் நம்ம கிட்ட நிறைய விஷயம் ஹைட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஃப்ரெண்டோட கேஸு, இது சிஸ்டரோட கேஸு, என்னோட தெரிஞ்சவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டா நமக்கு விஷயம் சொல்ல மாட்டாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, டிடெக்டிவ்ஸ்ன்றதுனால இவங்க கிட்ட சொல்லலாமா அப்படிங்கிறது. அப்படி ஹைட் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அந்த கேஸ் ஹேண்டில் பண்றதுக்குலாம். ஏன்னா அங்க போய் பார்க்கும்போது அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் கேஸ் சொல்றேன் பாருங்களேன், ஒருத்தரோட விஷயம் சொல்றேன். ஒரு வீட்டுக்கு வேலைக்கு வருது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், எடுத்துட்டு போயிருச்சு, திரும்ப வேலைக்கு வரல. அந்த பொண்ணு வந்து கொடுத்த அட்ரஸ் எல்லாம் போய், அந்த பொண்ணோட அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். இப்ப எக்ஸாக்டா அவங்க எங்க இருக்காங்கன்றது கண்டுபிடிக்கணும். சரி, அதை பார்த்தோம்னா ஒரு லைன்ல உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? அந்த பிள்ளைய வந்துட்டு இவங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. இல்ல,
ஆ. அந்த பொண்ணை வந்து வேலைக்கு வச்சிருக்காங்க, வீட்டு வேலைக்கு வந்த பொண்ணு. அதுக்கு வந்து ஏதோ கஷ்டத்துக்கு இவர் காசு கொடுத்துருக்காரு. வாங்கிட்டு போன பொண்ணு திரும்ப வேலைக்கு வரல. ஓகே. அப்ப நான் செக் பண்ணும்போது எனக்கு ஃபால்ஸ் அட்ரஸா இருக்குன்னு அவர் என்கிட்ட சொல்றாரு. சோ அந்த பொண்ணு எங்க அட்ரஸ்ல இருக்கு, எங்க வேலை செய்யுது, மீன்ஸ் எந்த அட்ரஸ்ல இருக்கு, எங்களுக்கு அந்த காசு வேணும். சிம்பிளா இருக்குல்ல. ஆமா. உள்ள போய் பார்த்தா அப்படியே வேற விஷயம். ஓகே. இவரு அவங்க கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணும் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு இவ்வளோ காசுன்னு சொல்லி வாங்கிட்டு போயிருக்கு. ஸோ இதையெல்லாம் நாங்க எடுக்க எங்களுக்கே வந்து அதுதான் வர கிளைண்ட்ஸ் வந்து உண்மை சொன்னாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அவங்க எங்ககிட்ட எப்படி சொல்றதுன்றத ஹைட் பண்ணுவாங்க. அப்ப எங்களுக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்க போகும்போது, நாங்க டிடெக்டிவ்ஸ் இல்லையா, எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிரும். அது கண்டிப்பா என்ன விஷயம், என்ன நடந்தது, ஃபேக்ட் என்ன தெரிஞ்சிடும். அப்புறம் அந்த பிள்ளை சொல்லும் போது, இவ்வளோ விஷயம் சொல்லும் போது, நான் வந்து உங்களை கிளைண்ட்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு இது நடந்துச்சு, இப்படி இருந்தது, நீங்க சொல்லலையேன்னும் போது அவரு இது பண்ணி அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி, ஓகே, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வரும். சரி. நமக்கு சில நேரத்துல இந்த உள்ளுணர்வு இன்ட்யூஷன் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்ட்யூஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? சில விஷயங்களை பார்க்கும்போது நிறையவே ஆகும். எப்படி ஆகும்னா, ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே நம்ம சொல்லிடுவோம். பிகினிங்ல கிடையாது, நாலேஜ் இல்லைல்ல, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது இல்ல பிகினிங்ல. அப்புறம் 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 வந்து பார்த்ததுமே இல்லை, இது கிடையாது, இது உண்மை, இது இப்படித்தான் அப்படிங்கிற இன்ஸ்டியூஷன் நமக்கு வந்து கரெக்டா சொல்லிடும். இப்போ கிளைண்ட்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட கேஸ் கொண்டு வருவாங்க. நீங்கள் எல்லா மாதிரி கேஸுமே நீங்கள் எடுத்துப்பீங்களா? இல்லை உங்களுக்குன்னு சொல்லிட்டு இது பிடிக்கல, இல்லை இதை செய்ய மாட்டேன், அந்த மாதிரிலாம் கூட ரிஜெக்ட் பண்ணுவீங்களா? இல்லை, அப்படி ரிஜெக்ட் பண்ண மாட்டேங்க. அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சில கேஸ்ல வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இது உங்களுக்கு அவசியமா தேவையா. அவங்க சில கன்ஃபியூஷன்ஸோட தாங்க எங்க கிட்ட வருவாங்க. என்னன்னா, என்ன பண்றதுன்னு தெரியாது, எங்க போறதுன்னு தெரியாது. அதுக்காக இந்த டிடெக்டிவ்ஸ் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோட தான் வருவாங்க. அப்ப நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இந்த மாதிரி இது உங்களுக்கு தேவையான்னு பாருங்க, நீங்க போய் உட்கார்ந்து பேசினாலே இது ஷார்ட் அவுட் ஆகுற விஷயம்தான், இது இப்படி பண்ணா சட்டுன்னு முடிகிற விஷயம்தான், இது வந்து நீங்க இப்படி பண்ணீங்கன்னா காஸ்ட் வைஸ் ஆகும், உங்களுக்கு டைம் எடுக்கும், இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கேஸ் வந்ததுங்கிறதுனாலயே உடனே அதை எடுத்துக்கணும், காசு வாங்கிடணும், அவங்கள அந்த கேஸ் பண்ணிக்கணும்னு நான் எப்பவுமே நினைக்க மாட்டேன். அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், உங்களுக்கு வந்து இதை இப்படி பண்ணி பாருங்க, ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நிறைய கிளைண்ட்ஸ் வந்து நான் சொல்றத வச்சே, நான் பேசுறத வச்சே புரிஞ்சது மேடம், எனக்கு ஓகே மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம் சொல்லிட்டு போனவங்களும் பல வழக்குகள் இருக்கு. அதாவது ஒரு 10 years பேக் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ குற்றங்கள் வந்துட்டு அதிகரிச்சிருக்கா இல்லை குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரொம்பவே அதிகரிச்சிருக்குங்க, ரொம்பவே. அது வந்து என்னெல்லாம் விரல் விட்டுலாம் எண்ண முடியாது. அதுல வந்து இப்ப மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துற ஒரு விஷயம் வந்து ரீசன்ட் டேஸ்ல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் சொல்றேன். முடிஞ்சா அது மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும், இல்ல குறைச்சிக்கிட்டாலாவது நல்லா இருக்கும். இந்த மாடர்ன் ப்ராஸ்டியூஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதுல அஃபெக்ட் ஆகுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அபவ் 55 இயர்ஸ்க்கு மேல இருக்க விமன்ஸ். அது எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்து ரிட்டையர்ட் ஆயிருப்பாங்க. இப்போ ஒரு குரூப்பா ஒரு 5 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீடு, அதுக்குன்னு வீடுங்கள்லாம் இருக்கு, வில்லாஸ்லாம் இருக்கு. ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு வீடு எடுத்துக்கிறது. ஒரு நாள் முழுக்க வந்து ஒரு 2 பெண்கள் அல்லது 3 பெண்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 20ல இருந்து 25 வயசு அந்த ஏஜ் குரூப் பசங்க தான். அந்த பொண்ணுங்களோட போயிட்டு ஒரு டே ஃபுல்லா அவங்களோட ஸ்பெண்ட் பண்றது. அந்த ஒரு நாளைக்கு மட்டும் 25,000 30,000 சம்திங், டிபெண்ட்ஸ் அப்பான் ஏரியா பொறுத்து பேமெண்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த 5 பேரோ 6 பேரோ அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், ரிட்டையர்ட் பீப்புள்ஸ். அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 60-65 இயர்ஸ் இருக்குமா. இந்த பிள்ளைங்களுக்கு சின்ன வயசு தானே. இவங்கெல்லாம் சேர்ந்து அங்கேயே எல்லாமே, அதுக்கு பவுன்சர்ஸ் இருக்காங்க, அதுக்குன்னு தனியா வீடுங்க வச்சிருக்காங்க, நாய்ங்க வச்சிருக்காங்க. இதனால வந்து இந்த விமன்ஸ் என்ன ஆறாங்கன்னா, ஆல்ரெடி வந்து விமன்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கஷ்டப்பட்டு தானே, இனி ஏஜ் ஆச்சு, இனி நிம்மதியா இருக்கலாம், இனி லைஃப் நல்லா ஸ்மூத்தா போகும்னு உட்கார்ற டைம்ல அவங்களுக்கு இது ஒரு பெரிய மன உளைச்சல்.
ஸோ ரிட்டையர்டான அவங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பண்றது. ஆமாம்மா, இது நிறைய இடத்துல பரவலா இப்ப நிறைய நடந்துகிட்டு இருக்கு. நானே நிறைய கேஸ் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஜென்ஸ்க்கு வந்து ஒரு வடிகால் தேவைப்படுது. ஆனா அது யோசிக்கிறதே இல்லை பாருங்க. நம்ம வைஃபுக்கும் ஏஜ் ஆகுது, அவளுக்கும் ஒரு வடிகால் தேவை. இனி நாம தான் அவளுக்கு, அவ தான் நமக்குங்கிறத அவங்க யோசிக்கிறது இல்லை. ஆல்டர்னேட்டிவ் தேடுறாங்க. இது வந்து ஒரு குரூப்பா பண்ணிக்கிறாங்க. 5 பேர் 6 பேர் சேர்ந்து ஒரு வீடு எடுத்துக்கிறது, அங்க தங்கிக்கிறது, ஒரு 2 3 பெண்களை வர வைக்கிறது, அதுக்குன்னு பவுன்சர்ஸ் இருக்கிறது, அவங்க உள்ளேயே எல்லாமே ப்ரொவைட் பண்றது, அந்த டே ஃபுல்லா ஜாலியா இருக்கிறது. இதை வந்து மந்த்லி ட்வைஸ் 3 டைம்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து பணம் ஒரு மேட்ரே இல்லை, பண்ணிடுறாங்க. இதனால இந்த விமன்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்கங்க. இது தெரிய வரும்போது கண்டிப்பா நாங்க தானே தெரிவிக்கிறோம். அதை எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்க பாவம். ஏன்னா சின்ன ஏஜ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மிடில் ஏஜ் அப்படின்னா டைவர்ஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் இந்த டைவர்ஷன்ஸ் கிடையாது இல்லை, அப்போ ரொம்ப உடஞ்சி போவாங்க. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு அடுத்தது அவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா? இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் கவுன்சிலிங் கொடுப்பேன். நான் வந்து நிறைய அவங்க கிட்ட பேசுவேன், நிறைய சொல்லி புரிய வைப்பேன். நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுங்க, எங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட நீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஹஸ்பண்ட் கிட்ட இதை தான் சொல்லணும் இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சின்ன ஏஜ்ல ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இவங்களுக்கு 55 இயர்ஸ்க்கு மேல போயிட்டு நம்ம என்ன சொல்ல முடியும்? உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க இப்படி இருங்க, அவர் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னு சொல்ல முடியுமா? அவங்களே இத்தனை வருஷம் குடும்பத்தை பார்த்து வேலையை பார்த்து இனி உட்காரலாம், இனி கொஞ்சம் ஸ்டேபிளா போகும் லைஃப்னு நினைக்கிற காலத்துல இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எதை சேஞ்ச் பண்ணுவாங்க? மன உளைச்சலுக்கு தான் ஆளாக்குறாங்க. பட் இருந்தாலும் சில பேர் வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்க, இதை சேஞ்ச் பண்ணணும், நம்ம ஹஸ்பண்டை கரெக்டா கொண்டு வரணும். இது அந்த ஒரு நாளோட போனா பரவாயில்லைங்க. நிறைய வந்து இந்த பசங்க பிளாக்மெயில் பண்றது, த்ரெட்டன் பண்றது, அதுலலாம் போய் மாட்டிக்குவாங்க. இப்போ உங்ககிட்ட கேஸ் கொண்டு வரவங்கள்ல என்ன மாதிரியான கேசஸ் அதிகம் இருக்கும்? நீங்க சொன்னது வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அந்த ப்ராப்ளம் சொல்றீங்க. இதுல ஆண்கள் அதிகம் கேஸ் கொண்டு வருவாங்களா, பெண்கள் அதிகமா வருவாங்களா? யார் அதிகம் பாதிக்கப்படுறாங்க? கேசஸ் வர்றது பாத்தீங்கன்னா ஈக்குவல் தான். ஆண்களும் அதிகபட்சமா வராங்க, பெண்களும் அதிகபட்சமா என்கிட்ட கேசஸ் இருக்கு, வருவாங்க, ட்ரெஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்குறீங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்சுங்க இந்த 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. என்ன நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நிறைய உதாரணம் என்னால சொல்ல முடியும். ஆண்கள் வந்து சொல்லவே முடியறது இல்லைங்க. சட்டுன்னு ஒரு பெண் வந்து ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அழுதுருவாங்க, இல்ல யார்கிட்டயாவது சொல்லிடுவாங்க. ஆண்கள் வந்து நிறைய விஷயம் யோசிக்கிறாங்க, சொல்றதுக்கே தயங்குறாங்க, இதை எப்படி கொண்டு போறது அப்படின்னு. அவங்க எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அது அவங்களுக்கே சம்டைம்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிடுது, பேக் ஃபயர் ஆயிடுறதுனால அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்ப எங்க கிட்ட வரும்போது அவங்கள பார்க்கும்போது நான்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அவங்களால சொல்லவும் முடியாம, அழவும் முடியாம, என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆண்கள் அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க. இப்போ உண்மை தெரிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு, இப்போ அவங்க ஒய்ஃப் மேலேயோ யார் மேலேயோ எடுத்துட்டு வராங்க, உண்மை தெரியுதுன்னும் போது அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்துடுறாங்களா, இல்லை அதை வந்துட்டு கொஞ்ச நாள் பார்ப்போமே, அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போமே, மாறிடுறாங்களா பார்ப்போமேன்னு டைம் கொடுக்குறாங்களா? அப்படி வந்து நான் நிறைய வெரைட்டி பீப்புள்ஸ் பார்த்துட்டேன். எப்படின்னா ஒரு சிலர் வந்து அது ரொம்ப அமிக்கபலா கொண்டு போயிடுறாங்க, ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா ஒன்று கத்தி அதை உடைச்சிடுறாங்க, ஒரு சிலர் வந்து விட்டு பிடிக்கலாம் அப்படின்றாங்க, ஒரு சிலர் வந்து பேசி அவங்களுக்கு இது பண்றாங்க. டிபெண்ட்ஸ், அதுவும் அதே தான், டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் மைண்ட், அவங்களோட மைண்ட். அந்த உண்மை தெரிஞ்சு அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது சில பேர். ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க, ஃபேமிலி இருக்கு, அவங்க என்கிட்ட சொல்லும் போது அழும்போது அதுதான் கஷ்டமா இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் நான் ஒரு செகண்ட் ஆகாது தூக்கி போட்டு போயிடுறதுக்கு, நான் இது மாதிரி இருந்துடவே கூடாதுன்னு நினைச்சுதான் வந்தேன், பட் இருக்கு, தூக்கி போட ஒரு செகண்ட் ஆகாது. ஆனா குழந்தைங்க இருக்காங்க, லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். பெண் குழந்தைகள், இப்ப நான் இதை போய் கேட்டேன் வச்சேன் சண்டை போட்டேன் அப்படின்னா அவ பாட்டுக்கு போயிடுவா, இல்ல அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. குழந்தைங்க அஃபெக்ட் ஆவாங்க, என் பேரண்ட்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க, சொசைட்டில ஒரு நேம் இருக்கு அது போயிடும் அப்படின்னு அதை ஸ்மூத்தா கொண்டு போறவங்களும் உண்டு, டக்குன்னு போட்டு அதை உடைச்சி அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இது பண்ணிடுறவங்களும் உண்டு.
ஆக்சுவலாக பார்த்தோன்னா வர வர தவறுகள் அதிகரிச்சுட்டு தான் வருது. இப்போ என்னன்னா ஒரு காலத்தில் பாதுகாப்புக்கு சிசிடிவி இப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ சிசிடிவி வச்ச பிறகு அதையும் தாண்டி குற்றங்கள் நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நடக்காமல் இருந்திருந்தா இவ்வளோ வழக்குகள்லாம் வராது. இது இல்லாமல் இருந்தால் இப்போ சொசைட்டி நல்லா தான் இருந்திருக்கோன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம் இது? நம்பிக்கை துரோகம்ங்க. நம்பிக்கை துரோகம். காலகாலமா நமக்கு விடை தெரியா கேள்வி, எங்க யாரு நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்றாங்க அப்படிங்கிறது. அது பல வருட காலமாவே இருக்குங்க. நம்பிக்கை துரோகம் அப்படின்னாலே கணவன் மனைவிக்கு மட்டும்தான் இருக்கு கிடையாது. எல்லா உறவு முறைகள்லயும் இருக்கு. நட்புக்குள்ள இருக்கு, காதலுக்குள்ள இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள இருக்கு, அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கு, பக்கத்து வீட்டுல இருக்கு, வேலை செய்யற இடங்கள்ல இருக்கு. எல்லா உறவுகள்லயுமே நம்பிக்கை துரோகம். இந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லாம இருந்தா நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பே கிடையாதுங்க. இந்த மாதிரியான வழக்குகள் வரவும் வாய்ப்பு கிடையாது. ஒருத்தரை நம்புறோம், ஒருத்தரை நம்பி கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு சொல்றேன். ஒரு தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு இந்த அம்மா என்ன பண்றாங்க, வீட்டுக்கு தெரியாம நகையெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்து காசு கொடுக்குறாங்க. அவங்க சொல்லவே இல்லை, திடீர்னு வெக்கேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னே இங்க தெரியல. ஹஸ்பண்ட்க்கு தெரிய வரும்போது இந்த வீட்டுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை. நம்ம கிட்ட வராங்க, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, நம்பர் இல்லை, அவங்களோட ஃபோன் நம்பர் இல்லை, எதுவுமே இல்லை. சரி, எதையாவது ஒன்றை வச்சு கண்டுபிடிச்சு அந்த இடத்துல என்ன நிக்குது? நம்பிக்கை துரோகம் தானே. அவங்க ரொம்ப நம்பி தானே. நீங்க இந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு விஷயத்துக்குன்னு சொல்லிட முடியாது. எல்லா இடத்துலயுமே அந்த நம்பிக்கை துரோகம் இருக்கு. அதை மாத்திக்கிட்டாங்கன்னா இல்ல குறைச்சிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா இவ்வளோ பிரச்சனைகளுக்கு வாய்ப்பே இல்லைங்க. எல்லா இடத்துலயும் இருக்கு. பொலிட்டீஷியன்ஸ்ல இருக்கு இல்லையா, பொலிட்டிக்கல்ல இருக்கு, வீட்டுக்குள்ள இருக்கு, வெளியில இருக்கு, வேலை செய்யற இடத்துல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கு, கோர்ட்ல இருக்கு. எல்லா இடத்துலயும் அந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது பரவலா இருக்கு. என்ன ஒண்ணு, அன்பார்ச்சுனேட்லி அதை குறைக்கவும் முடியறது இல்லை, அழிக்கவும் முடியறது இல்லை. நம்பிக்கை துரோகம். ஓகே, இப்போ மூவிஸ்லாம் பார்ப்பீங்கல்ல? ஆமா, நான் நிறைய பார்ப்பேன். டிடெக்டிவ் இந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் அந்த துப்பறிவாளன், அதுக்கு முன்னாடி தெகிடி மூவி இதெல்லாம் வந்திருக்கு. இதில் எல்லாமே கொஞ்சம் ஹைப் கொடுத்துருப்பாங்க தான். அதை மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? உங்களோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் எந்த மூவியை சொல்லுவீங்க? தெகிடி ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும். துப்பறிவாளன் வந்து என்னன்னா, என்னதான் நாங்க டிடெக்டிவ்ஸா இருந்தாலுமே எங்களுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்க. நாங்களும் சில லிமிட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணக்கூடாது. காவல்துறையினர் பண்ற சில விஷயங்களை நாங்க பண்ணவே கூடாது. அவங்களோட விஷயங்கள்ல அவங்க பண்ற ஒரு வேலைகள்ல எங்களோட தலையிடுதல் இருக்கவே கூடாது, குறுக்கிடுதல் இருக்கவே கூடாது. நாங்க இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொலை நடக்குது, ஒரு பெரிய மர்டர், நாங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா பண்ணக்கூடாது. டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் எங்களுக்கும் சில இது இருக்கு, பண்ணக்கூடாது. அந்த மாதிரி கேசஸ் வருமா? முதலாவது மர்டர் சம்பந்தமான கேஸ்லாம் வருமா? வரும், நிறையவே வரும். நான் சொல்லிடுவேன், நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, உங்களோட விஷயங்களை அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. அவங்க அதுல எல்லாம் அவங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு. நம்ம அது பண்ணக்கூடாது. எங்களுக்குன்னு வந்து இருக்கிற விஷயங்களை மீறும் போது எங்களுக்கும் சில பிரச்சனைகள் வந்துடும் இல்லையா. என்ன இருந்தாலும் வந்து சினிமா வேற, ரியலா வந்து டிடெக்டிவ்ஸ்ங்கிறது வேற. எல்லா ஃபீல்டும் அப்படிதாங்க. ஒரு லா ஃபீல்டா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், எல்லாமே சினிமால பாக்குறது வேற, ரியல் லைஃப்ல இருக்கிறது வேற. அந்த மாதிரி பார்த்து நம்ம இமேஜின் பண்ணிட்டுலாம் நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கேசஸ் வரும்போது நாங்கள் ப்ராப்பராக அவங்களுக்கு கைட் பண்ணுவோம். நீங்கள் ஸ்டேஷன் போங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் காவல்துறைக்குமான உறவு எவ்வளவு சுமூகமா இருக்கும்? நல்லாவே இருக்குங்க, ரொம்ப சுமூகமாகவே இருக்கும். எப்படி சொல்றதுன்னா, எங்களுக்கே ஏதாவது இஷ்யூஸ் அப்படின்னா அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஓகே, நல்லாவே இருக்கும். இப்போ பெரிய பெரிய கேசஸ்லாம் நீங்கள் உங்கள் சைடில் சொல்கிறேன் போகும்போது சில த்ரெட்னிங்ஸ் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ வருஷம் நீங்கள் வந்திருக்கீங்க, ஏதாவது ஒரு அச்சுறுத்தல், மிரட்டல் வந்திருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதை மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாங்க, வரும். அந்த மிரட்டல் எப்படி வரும் அப்படின்னா, சில பேர் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கேஸ் கண்டுபிடிச்சிருவோம், ரிப்போர்ட்ஸ் மாற்றி கொடுக்க சொல்லுவாங்க. ரிப்போர்ட்ஸ் அது வந்து நாங்கள் டிடெக்டிவ்ஸ் வந்து நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரிப்போர்ட்ஸ் வந்து மாற்றி கொடுக்க சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தரை பற்றி செக் பண்ணுறோன்னா அந்த விஷயம் அங்கே இருக்கவே இருக்காது. அதுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்.
ஒரு இப்ப இல்ல ஒரு 10 இயர்ஸ் பேக் ஒரு கேஸ் ஒண்ணு வந்தது. அவரு வந்து என்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து என் ஒய்ஃபு கிட்ட நான் டிவோர்ஸ் வாங்க போறேன் மேடம். அவங்க வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்துல செயல்படுறாங்க. அத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க பாருங்க. இத வந்து நீங்க எனக்கு ஒரு ரிப்போர்ட்டா குடுத்தீங்கன்னா, நான் கொண்டு போய் சப்மிட் பண்ணுவேன் கோர்ட்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அப்படின்னு கேட்கும்போது, வெப்சைட்ல இருந்து நெறைய இந்த பார்ன் வீடியோஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே வந்து எனக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 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 எனக்கு அனுப்புறாரு. இங்க பாருங்க, இது என் ஒய்ஃபு, இது எங்க வீட்டு கிச்சன்னு அந்த ஸ்கிரீன்ஷாட்ல காட்டுறாரு அண்ட் வீடியோஸாவும் அனுப்புனாரு. நான் கொஞ்சம் பீரியடுக்கு அப்புறம் அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்க்கு அனுப்ப சொல்லிட்டேன் நானு. அதுல பாத்தீங்கன்னா, இது பாருங்க, இது எங்க வீட்டு கிச்சன்னு, இது எங்க வீட்ல இருக்க திங்ஸு, இது எங்க வீட்ல இருக்க அருவாமனை, அங்க வந்து ஒரு விஷயம் நடக்குது. இதுதான் என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்றாரு என்கிட்ட. நான் சொல்றேன், இல்லங்க அது மாதிரி இருக்க வாய்ப்பு கிடையாதுங்க. அவங்க ஒரு நார்மல் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அந்த மாதிரி இருக்காதுங்க. அவங்க கிராமத்துல வளர்ந்த ஒரு பெண் தான். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கிராமம், சென்னைங்கிறத பேஸ் பண்ணி சொல்லல. இருந்தாலுமே நம்ம செக் பண்ணாம சொல்லக்கூடாது இல்லையா? சரின்னு கேஸ் எடுத்துக்கிட்டேன். நான் போய் செக் பண்றேன். அந்த பிள்ளை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவர் வந்து பேசிக்காவே இவருக்கு அதிகமான சந்தேக குணம் இருந்திருக்கு. இதனால அந்த பொண்ணு படிக்காத பொண்ணு. இந்த கேலண்டர்ஸ்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்லாம் வந்து என்ன பண்ணுவோம், நம்பர்ஸ் எழுதி வைப்பாங்கல்ல. வீட்டில் இருக்கிறவங்க லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, தண்ணிக்கார நம்பர் வந்தால் கேலண்டர்ல எழுதி வைப்போம், இல்ல பால்கார நம்பர் அப்படிலாம் எழுதி வைப்போம். இவர் என்ன சொல்றாரு என்கிட்ட, இதெல்லாம் வந்து அவளோட கஸ்டமர் நம்பருங்கிறாரு என்கிட்ட. என்ன சார் இப்படி சொல்றீங்க? சரி ஓகே மேடம், நீங்க எனக்கு இதை செக் பண்ணி எனக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சொல்லி அனுப்பியாச்சு. நான் செக் பண்ணிட்டேன் ப்ராப்பரா. அந்த பிள்ளை அந்த மாதிரி பிள்ளையே கிடையாது. அவங்க ஊருக்கு போய் செக் பண்ணும்போது நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த காலத்துல இருந்தே இந்த பையன் வந்து இந்த மாதிரி அடிச்சு 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 இந்த மாதிரி பண்ணி 2 குழந்தைங்களோட அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் எல்லாம் தெரிய வருது. பார்த்துட்டோம். அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. நானும் வந்து ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். பயங்கரமா என்கிட்ட வந்து ஆளை கூட்டிட்டு வந்து த்ரிட்டனிங் அப்படி ஒரு த்ரிட்டனிங் பண்றாரு. மாத்தி தான் கொடுக்கணும் ரிப்போர்ட்டை நீங்க கண்டிப்பா மாத்தி தான் கொடுக்கணும். மாத்தி சொல்லல அவரு, இதுதான் உண்மை, நீங்க இதுதான் ரிப்போர்ட்டா கொடுக்கணுங்கிறாரு. எங்க நாங்க செக் பண்ணிட்டோம், அப்படி கிடையவே கிடையாது. அப்படி இருந்தா நான் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைங்கிற இல்ல நீங்க இப்படி கொடுத்துதான் ஆகணும்ட்டு ஆளை கூட்டிட்டு வந்து மிரட்டுறாரு, என்னென்னமோ பண்றாரு. அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்க பாவம்னு தோணி இருக்கா? இப்ப இந்த மாதிரி பர்சன் எல்லாம் வரும்போது சிரிப்பு வரும். சம்டைம்ஸ் இவரை பார்த்து சிரிப்பு வரும், அந்த பொண்ணு நினைச்சு கஷ்டமா இருக்கும். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாவம் இல்ல, 2 குழந்தைங்களோட அந்த பிள்ளை தனியா நிக்குது. யோசிச்சு பாருங்க, இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, லைஃப் ஃபுல்லா புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவரு என்கிட்ட மட்டும் சொல்லல, நிறைய பேர்கிட்ட சொல்றாரு, இது என்னோட ஒய்ஃப். அந்த பொண்ணோட லைஃப் என்ன ஆகும், அந்த குழந்தைகளோட எதிர்காலம் என்ன ஆகும், அதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. இப்ப இருக்க இந்த கால சூழ்நிலையில வந்துட்டு பெண்கள் டீனேஜர்ஸ்லாம் வந்துட்டு பிரச்சனையில சிக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அது நான் சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒத்துக்க மாட்டாங்க. பட் அதாங்க உண்மை. என்ன அப்படின்னா, நாம மாறணும். நாம மாறாத வரைக்கும் எதுவுமே மாறாது. என்ன மாறாது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு மதுவை ஒழிக்கணும் நீங்க அங்கங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை சொல்லும் போதே ஒரு கிளாஸ் மது வச்சுக்கிட்டு தாங்க சொல்லுவாங்க. சரியா? அந்த மாதிரி நீ வந்து இன்னொரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருக்க, உன் ஃபேமிலியை வந்து நடு ரோட்ல விட்டுட்டேன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அவரும் அதை தான் பண்ணுவார். இதை நான் சொல்ல வரேன்னா, நாம மாறணும் அப்படிங்கிறது, எங்க ஒரு விஷயம், ஒரு தவறு, ஒரு பிரச்சனை, ஒரு திருட்டு, ஒரு என்ன வேணா இருக்கட்டும், ஒரு தவறான விஷயம் நம்ம பார்க்குறோம்னா, அது நம்ம கிட்ட இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தான் அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு அது மாறணும், இது மாறணும், இவன் மாறணும், அவன் மாறணும்னா மாறாது. மாத்திக்கவே மாற்றம் நம்ம கிட்ட வராத வரையும் எதுவுமே மாறாது. ஸோ அட்வைஸுங்கிறது, சஜஷனுங்கிறது நம்ம ஈஸியா சொல்லிடலாங்க, எல்லாருக்கும் சொல்லிடலாம். ஆனா அது நம்ம கிட்ட இருக்கா? சரி, இந்த தவறு நம்ம கிட்ட இருக்கா? அதை நம்ம மாத்துவோம்.
குடிக்காதீங்க அப்படின்ட்டு நீங்க குடிக்காம இருந்து சொல்லி பாருங்க, கேட்பாங்க. ஒரு பெண்கள் கிட்ட ஒரு விமனைசரா இருக்கீங்க நீங்க, ஏய் நீ ஏன்டா இந்த மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு பாக்குற அப்படின்னு சொன்னா அவர் எப்படி கேட்பாரு? நீ கரெக்டா இருந்து சொன்னீங்கன்னா கேட்பாரு. நீ மாறிட்டு குப்பை இந்த இடத்துல கொட்டக்கூடாதுங்கிறது ரூல்ஸ். நீ அதை கொட்டாம இருந்து நீ ஏன்டா இங்க குப்பை கொட்டுறன்னு கேட்டீங்கன்னா கொட்ட மாட்டாங்க. நான் அதை தான் செய்வேன், ஆனா நீ செய்யக்கூடாது அப்படின்னா எப்படி? ஸோ நம்ம சொசைட்டில இருக்க பிரச்சனை என்னன்னா, நாம எதையும் மாத்திக்க மாட்டோம், மாற மாட்டோம். ஆனா மத்தவங்க மாறணும்னு நினைப்போம். ஏரியில போய் வீடு கட்டிடுவோம், தண்ணி வந்துருச்சேன்னு அழுவோம். ஸோ நாம மாறாத வரைக்கும் எப்படிங்க இதெல்லாம் மாறும்? அதனால நான் சொல்றது இதுதான். டீனேஜர்ஸோ விமன்ஸோ கேர்ள்ஸோ பாய்ஸோ எல்லாமே தவறு நம்ம கிட்ட இருக்கா? ஒரு பிரச்சனையை பாக்குறீங்களா? அந்த பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கா? ஒரு பொறாமப்படுறது, ஒரு ஈகோ இல்ல எது என்ன ஸோ இருக்கும்? மாற்றம் என்பது வந்து நம்ம கிட்ட இருந்தே வந்துடும். கண்டிப்பா. அதை தாண்டி நீங்க எதுவுமே மாறாதுங்க. எழுதி வச்சுக்கோங்க, மாறாது. இன்னைக்கு நிறைய டெக்னாலஜிஸ்லாம் வளர்ந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு உலகையே ஆள போகிறது வந்து ஏஐ தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஃபீல்டில் ஏஐ எந்த அளவுக்கு வந்திருக்கு? அதை வச்சு நீங்கள் எப்படி உங்களுடைய கேசஸ்லாம் ஹேண்டில் ஆமா, பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து மேனுவலா தான் இருக்கும். இப்போ ஒருத்தரை நம்ம செக் பண்றோம், ஃபாலோ பண்றோம் அப்படின்னா எல்லா இடத்துக்குமே மேனுவல் தான். முதல்லலாம் வந்து நம்ம ஒரு வாய்ஸ் ரெக்கார்டா இருக்கட்டும், ஒரு புகைப்படமா இருக்கட்டும், ஒரு வீடியோஸ் இருக்கட்டும், இது வந்து உண்மையான வீடியோவா, உண்மையான வாய்ஸ் ரெக்கார்டா, இல்லை ஏஐல பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்தது. இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஏஐல தான் பண்ணியிருக்காங்கங்கிறது அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு சொல்லிடுது எங்களுக்கு. ஸோ பெருமளவுக்கு எங்களுக்கு உதவியாக தான் இருக்கு. ஏய், ஓகே. எனக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கணும். பர்சனலாக சொல்கிறேன். நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கோன்னா அதிகமாக அது சம்மந்தமான வேலை தான் பார்ப்போம் நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது. இப்போ நீங்கள் டிடெக்டிவ் ஃபீல்டில் இருக்கீங்கன்னும் போது உங்களுடைய சிந்தனை இது எல்லாமே அது சார்ந்து தான் இருக்கும். யாரை பார்க்கும்போதுமே ஒரு சந்தேக பார்வை இருந்துகிட்டே இருக்கும். இது இப்படி இருக்குமா அப்படி அது வந்துட்டு பர்சனல் லைஃப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆமாங்க, நிறையவே இருக்கும். நான் சாதாரணமாக தான் பேசுவேன். என் பசங்களே சொல்லுவாங்க, மம்மி நீங்க டிடெக்டிவ் மாதிரியே பேசுற மாதிரி இருக்கு, எங்களுக்கு அம்மா நீங்க அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. நான் சாதாரணமா தான், அது நம்மள மீறி வந்து அது நம்மளோட இதுல வந்துருது போல இருக்கு. என் ஹஸ்பண்ட் கூட சொல்வாரு, நான் வந்து ஏதாச்சும் சொல்வேன், எங்கேயாவது அனுப்பிட்டு லேட் ஆகுது அப்படின்னா, ஏன் இவ்வளோ லேட்டு, நீ இதை தானே பண்ணீங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது, டிடெக்டிவ்ல நீ அப்படிதான் பேசுவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம பேசுறது நம்மள அறியாமல், நம்மள மீறி நம்மளோட செய்கைகள் மற்றவங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு அப்படி தெரிஞ்சது இல்லை. ஒரு பெண்ணா இந்த துறையில வந்துட்டு நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன? இந்த துறைக்கு வரணும்னு ஆசைப்படுற பெண்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்ன? ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப கம்மி, ஆனா எனக்கு கிளைண்ட்ஸ் அதிகம். இப்போ வரைக்கும் என்னோட கிளைண்ட்ஸ் வந்து என்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக தான் இருப்பாங்க. 17 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கிளைண்ட் கூட இப்போவும் என்கிட்ட பேசிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப்பு மெயின்டைன் ஆகும். எல்லாத்துக்கும் அவங்களும் விஷ் பண்ணுறது, அவங்களோட ஃபேமிலியில் ஒரு மெம்பராக தான் என்னை வந்து நினைப்பாங்க. அந்த அளவுக்கு எங்களோட சர்வீஸ் வந்து, என்னோட சர்வீஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். அதனால தான் இப்போ வரையும் கண்டினியூ பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாதிச்ச விஷயம் அப்படிங்கிறது அதை தான் நினைப்பேன். ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு பிரச்சனையோட வராங்க, இந்த தேவைகள் பூர்த்தி பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட வராங்க. அதை நான் கரெக்டாக பண்ணி கொடுக்கறதுனால தான் மேடம் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க, நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்துல அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஸோ இதனால எனக்கும் அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இப்போ வரையும் மெயின்டைன் ஆகுறது. அதனால எனக்கு அதுதான் சாதிச்ச விஷயம். அண்ட் இன்னொரு கொஸ்டின் நீங்க கேட்டிருக்கீங்க, சாதிக்க துடிக்கும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே சாதிக்கிறதுக்காக இந்த ஃபீல்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் முக்கியமா ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட வரும்போது அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு தான் வருவாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி தான் வருவாங்க, ரொம்ப எமோஷ்னலாக வருவாங்க. இதை யார்கிட்ட கொண்டு போகிறது, எங்கே போய் சொல்கிறது, வெளியில் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இங்கே போனால் இவங்க நமக்கு கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் பல பிரச்சனைகளோட தான் நம்மக்கிட்ட வருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நேர்மையாகவும் சின்சியாரிட்டியோடையும் அவங்களுக்கு நாம் அவங்களோட தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கணும்.
அதுதான் இன்னைக்கு நீங்க இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்ற விஷயம். அவங்க வர விஷயத்த வந்து இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணாம நம்ம அதை ரொம்ப சுமூகமா அவங்களுக்கு முடிச்சு கொடுத்து அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணி அனுப்புனோம்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம தான் அவங்களுக்கு பெரிய இதுவா தெரியும். கண்டிப்பா ஓகே. நாம தான் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் அதை தேடிதான் வருவாங்க. அதனால அவங்க மனசை உடைக்காம ரொம்ப அவங்கள போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாம விஷயத்த காம்ப்ளிகேட் பண்ணாம நல்லது செய்யலனாலும் கெட்டது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த துறை வந்து ரொம்பவே அபூர்வமான துறை. ஓகே. இந்த டிடெக்டிவ் ஏஜென்சிஸ்ல வந்துட்டு நீங்க என்ன மாதிரி சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்றீங்க? ப்ரீ மேட்ரிமோனியல், போஸ்ட் மேட்ரிமோனியல், அடல்டரி, டீனேஜர்ஸ் மானிட்டரிங், சர்வலைன்ஸு, அப்புறம் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க இல்ல வீட்டுக்குள்ளேயே சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்து இந்த பக் எல்லாம் வச்சிருவாங்கங்க, கேமராஸ், ஹிடன் கேமராஸ், அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள், பக் டிடெக்டர்ஸ் அந்த மாதிரி பண்றோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஓகேம்மா. இவ்வளோ தூரம் உங்க துறையை பத்தியும் நீங்க அந்த துறைக்குள்ள எப்படி வந்தீங்க, இன்னைக்கு காலகட்டத்துல என்னெல்லாம் மாத்திக்கிட்டா நல்லது, எதெல்லாம் செய்யாம இருந்தா பிரச்சனைங்க வராதுன்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. உங்க டைமை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.